பிரியன் சார் வந்திருக்கீங்க, வணக்கம். ஒருத்தர் தலைவர்களும் ஒரு வியூகத்தையும் அவங்களுடைய இலக்கையும் சொல்லியிருக்காங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி சொல்கிறப்ப உறுதியாக 200 இடங்கள் சொன்னார். இன்றைக்கு அந்த 200 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாரு. அந்த இடங்களை பெற சபதமேற்போம் அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கு பயன்படுத்தியிருக்கிறார். 50% பணிகளெல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு. எந்த நம்பிக்கையில் இந்த 200 இடங்களுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறார்? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல பார்க்குறேன். அதாவது சில விஷயங்கள் நடந்து, ஆட்சிக்கு எதிரான சில விஷயங்கள் நடந்து, போராட்டங்கள் போன்ற விஷயங்கள் நடக்குது. 2002 2003 எஸ்மாலாம் போட்டு 1,73,000 ஆசிரியர்களை ஜெயலலிதா டிஸ்மிஸ்லாம் பண்ணாங்க. அந்த விஷயங்கள்லாம் நடந்தபோது மக்கள் பனிஷ் பண்ணாங்க ஜெயலலிதா. 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷனில், 2006 எலெக்ஷனில் ஷீ குட் நாட் ஏபிள் டு கம், ஆட்சிக்கு வர முடியல. ஆனால் மக்கள் எப்போதுமே ஒரு தடவை தான் பனிஷ் பண்ணுவாங்க, மறுபடியும் அதே விஷயத்தை மறுபடியும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் ஷீ கேம் டு பவர் 2011. அது திமுகவுக்கும் பார்த்திங்கன்னா 2006-11 ஆட்சி, அதில் இருந்த பிரச்சனைகள் 2G போன்ற விஷயங்களுக்காக 3 தடவை பனிஷ் பண்ணாங்க. 11, 14, 16. அதுக்கப்புறம் 21 ஆட்சியை கொடுத்துட்டாங்க. 21 ஆட்சியை கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கப்புறம் வர எலெக்ஷனில் தோக்கிறது இயற்கை. அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷனில் அவங்க ஜெயிப்பாங்க. ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னா, ஜெயலலிதா 16 ஜெயிச்சது ஒரு எக்ஸப்ஷன். ஆக்சுவலாக 16 வந்திருக்கணும் திமுக. 1% விஷயத்தில் ஓட்டு ஆட்சியை இழந்தாங்க. மக்கள் கூட்டணி 19% ஓட்டை பிரித்தாங்க. அது ஜெயலலிதா அவங்க சாதனையை விட எதிர்கட்சிகள் ஒன்று சேராத பார்த்துட்டாங்க. அதில் தான் அவங்க வின் பண்ணாங்க. ஆக்சுவலாக திமுக கிட்டத்தட்ட அதே மாதிரி விஷயத்தை இந்த எலெக்ஷனில் ட்ரை பண்ணுறாங்க. 2016 ஜெயலலிதா ஃபார்முலா, அந்த ஃபார்முலா தான் இப்போ எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க கையில் எதிர்கட்சிகள் ஒன்றுபடக்கூடாது, அவங்க ஸ்ட்ராங்கான அணி அமைக்கக்கூடாது. அந்த பாயிண்டில் தான் அவங்க அங்கேருந்து எல்லாரையும் உருவுறாங்க. இந்த அதிமுக பாஜக தண்ணி குடிக்கிறாங்கல்ல ஏப்ரல்லேருந்து கூட்டணி சேர்க்கறதுக்கு. அமித்ஷா எடப்பாடிகிட்ட சொல்கிறார், என்ன இப்படி ஸ்லோவாக போயிட்டுருக்கு, டார்மெண்ட்டாக இருக்குது, கூட்டணியே டார்மெண்ட்டாக இருக்குது என்ன அப்படின்னு. திருச்சியில் அவர் சொன்ன பிறகு தான் பாமக அர்ஜென்ட்டாக சேர்க்குறாங்க. உள்ள 6 மாதம் கழிஞ்சிடுது. 107 இடங்களுக்கு எடப்பாடி போகிறாரு, அதோட இம்பேக்டே இல்லை. 4 இடத்துக்கு போகிறாரு விஜய், அதை பற்றி பேச்சு பிரமாதமாக போயிட்டுருக்கு. எப்படி இருக்குது அப்போது? ஒரு எதிர்கட்சி தலைவர் 66 சீட்டு கையில் வச்சுருக்காரு, 150 தொகுதிகளுக்கு போயிருக்காரு, அதோட இம்பேக்டே தெரியல. இவ்வளோ பேர் போராடுறாங்கல்ல, ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் போராடுறாங்க. இதுக்கு பின்னாடி மூலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிமுக ஆட்சியில் ஆரம்பித்தது தான். எல்லாமே அதிமுக ஆட்சியில் ஆரம்பிச்சது. ஓய்வூதியத்துக்கு போராடின அரசு ஊழியர்கள் சொன்னது அதுவும் அதிமுக ஆட்சியில் ஆரம்பிச்சது. 23 ஆண்டு கால போராட்டம். 23 ஆண்டு காலத்துல 13 வருஷம் யார் இருக்காங்க? ஏடிஎம்கே தான் இருக்கு. அதிமுக ஆட்சி, ஏடிஎம்கே ஆட்சி கதவை தட்டி பார்த்து சோர்ந்து போயிட்டாங்க ஆசிரியர், அரசு ஊழியர்கள். இந்த ஆட்சியில் கடைசி கட்டத்தில் ஏதோ ஓட்டுக்காக கொடுத்தாங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவும் ஏற்றுக்கலையா அவங்க? இல்லை ஜாக்டோ ஜியோ ஏற்றுட்டாங்கல்ல, வேற யார் ஏற்றுக்கணும்? இல்லை, அங்கே தான் சொல்கிறாங்க நிர்வாகிகள் மட்டும்தான் அதை ஏற்றுட்டு இருக்காங்க. இருக்கிற நம்ம பெர்செப்ஷன் இல்லை, நம்ம பெர்செப்ஷன் இல்லை சார். தலைமைச் செயலகத்தில் நேற்று முன்னாள் போராட்டம் நடந்தது. சரி இருக்கட்டும், நீங்கள் சொல்கிறபடியே நான் போகிறேன் சார். நடந்ததை நான் சொல்கிறேன். இல்லை நிர்வாகிகளே ஏற்றுட்டாங்க, மற்றவங்க ஏற்றுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் அவங்க ரீச் பண்ணிட்டாங்க சார். இந்த பிரச்சாரம் எப்போ வந்தது சார்? ஒரு நிமிஷம், ஏதோ சூரிய பிரசாத் சொல்றாங்க, போயிட்டு அரசு ஊழியர்கள் ஏமாற்றப்பட்டது உண்மை. ஏன்னா இவங்க சொன்னது பழைய ஓய்வூதிய திட்டம், ஆனா கொடுத்தது புதிய ஓய்வு திட்டம். மோசடி திட்டம். இதுல சம்பந்தப்பட்ட ஆட்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையன்றதான் முக்கியமான பாயிண்ட். சம்பந்தப்பட்ட ஆர்கனைசேஷன் அதை ஏத்துட்டு தான் சீஃப் மினிஸ்டர் போய் ஸ்வீட்லாம் போட்டாங்க முதல்ல வாயில. அதெல்லாம் அவங்க போட்டது உண்மைதானே? இன்னைக்கு என்ன நிலைமை? ஆக்சுவலா அது அவங்க ஏத்துனதுக்கு அப்புறம் தான் ஸ்வீட்லாம் கொண்டு கொடுத்தாங்க சீஃப் மினிஸ்டருக்கு. நான் சொல்றேன் நிலைக்கு தள்ளப்பட்டு எந்த ஒரு ஸ்கீம்லயும் நீங்க திருப்தி. தூய்மை பணியாளர் எப்ப ஆரம்பிச்சது? 13 மண்டலத்தில் யார் அவுட் சோர்ஸ் கொடுத்தது? எந்த ஆட்சியில் கொடுத்தாங்க சொல்லுங்க? இப்போ 2 மண்டலம் தான் பிரச்சனையா இருக்கு. சார் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எந்த மாநகராட்சி வேணும் எடுத்துக்கோங்க சார். சாருக்கு தெரியும், நிறைய டிராவல் பண்ணுவார். எந்த மாநகராட்சி எடுத்துக்கோங்க, அங்கே அவுட் சோர்ஸ் பண்ணாத மாநகராட்சியே கிடையாது. எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணி. 2021 வாக்குறுதி கொடுக்கணும் இவங்க. அதுதான் டிஎம்கே பண்ண தப்பு. எல்லாத்துக்கும் வாக்குறுதியை கொடுத்துட்டு இப்போ மாட்டி திண்டாடி இருக்காங்க. அது பண்ணிடக்கூடாது. கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ஓல்டு பென்ஷன்லாம் பண்ணிடக்கூடாது, நீட்டை பண்ணியிருக்கக்கூடாது. பண்ணாதே வின் பண்ணியிருக்கலாம் 21. அது பண்ணிட்டு தான் மாட்டிட்டாங்க. பண்ணாதே வின் பண்ணியிருப்பாங்க சார். என்னுடைய பாயிண்ட் அதுதான். பண்ணாதே வின் பண்ணியிருப்பாங்க, பண்ணிட்டு இப்போ மாட்டிட்டாங்க. அதனால தான் இந்த வாட்டி அவங்க எவ்வளோ யோசிச்சு பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் திமுக இப்போ எதிர்பார்க்கறது என்னென்னா, தாங்கள் ஏதோ செஞ்சுருக்கோம், உரிமை தொகை கொடுத்துருக்கோம் 1,31,00,000 பேருக்கு, பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 17 லட்சம் பசங்களுக்கு போட்டுருக்கோம், இலவச பஸ் பயணம் கொடுத்துருக்கோம், மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், காலேஜ் போகிற பெண்களுக்கு, காலேஜ் ஒரு பெண்களுக்கு பசங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், லேப்டாப் 20 லட்சம், இப்படின்னு ஒரு பெரிய பட்டியல். அந்த லேப்டாப்பில் இருக்கிற
முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இப்போ இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட படங்களை மாணவர்கள் அழிக்கிற காட்சிகளும் சமூக வலைதளம் அது விரும்பலன்னு நினைக்கிறேன். தற்கூரிகள் திமுக காரங்க சொல்ற இவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், தாவேக்கா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது பண்ணிட்டு போட்டு விடுங்க. இல்ல யாரோ பண்ணிட்டு போறாங்க சார், பண்ணிட்டு போட்டு சார். அப்ப மாணவர்கள் எல்லாம் தாவேக்கா பக்கம் போயிட்டாங்க. ஏதோ 4 மாணவர்கள் முடிச்சிடுறாருங்க. 4 மாணவர்கள் அழிக்கிறது நீங்க காட்டலாம். அவங்க 20 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. எவ்வளவு பேர் திருப்தி அடையலாம் அதிருப்தி அடையலாம் விஷயம். அவங்களுடைய பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, இவ்வளவு பேருக்கு நாங்க பண்ணியிருக்கோம், இவ்வளவு பேருக்கு கீழ் இறங்கி எஸ்ஐஆர்ல வந்து கீழ் இறங்கி வாக்காளர் பை வாக்காளர் வேலை செய்யறோம் நாங்க, அதனால எங்களுக்கு அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க அவங்க நம்புறாங்க. அதுக்கு ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் இல்லையானா இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு, போதை மருந்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. நிறைவேறாத வாக்குறுதிகள், அந்த பல விஷயங்கள் இருக்கு. விமர்சனம் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் சொல்லலாம். தமிழர்கள் தலையில ஒவ்வொருத்தர் தலையில எவ்வளவு கடன் அப்படி பார்த்தா இந்தியர்கள் விமர்சனங்கள் எல்லாம் கடந்து சொல்லுங்க. விமர்சனங்கள் எல்லாம் கடந்து தான் திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறீங்க. கடந்து வெற்றி பெறும் அந்த பாயிண்ட்டுக்கு நான் போவே இல்லை. அவங்க இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்குறாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான பைபோலார் பாலிடிக்ஸ் இந்த வாட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த பைபோலார் பாலிடிக்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக அந்த இடத்துல அகற்றிட்டு தாவேக்கா அந்த இடத்துல வந்துருமோன்ற ஒரு பெர்செப்ஷன் இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த பெர்செப்ஷன் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, விஜய்க்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையான்றது அது கேள்விக்குறி. ஆனால் அவர் ஒரு ஃபோர்ஸா இங்க வந்திருக்கார். அந்த பார்வை ஒரு தோற்றமாக உருவாக்கப்படுகிறதாங்கிற கேள்வி உருவாக்கப்படுகிறது மட்டும் இல்ல. தொடர்ந்து பேசலாம், இது தெரியுது. ஆக்சுவலா தொடர்ந்து பேசலாம். பிரியன் சார் நீங்க தொடருங்க. நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க, அதெல்லாம் சொல்றாங்க. இப்போ கூட மடிக்கணினி சொல்கிறாங்க. இப்போ பொங்கல் சிறப்பு தொகுப்பு பரிசாக 3000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 3000 ரூபா கொடுக்குற விழாவில் கூட திமுகவுடைய பொதுச் செயலாளர் மூத்த அமைச்சர் துரைமுருகன் சொல்கிறாரு, ஒன்று ஒன்றா செய்கிறோம், 1000 ரூபா 1000 ரூபாலாம் கொடுக்குறோம், ஒன்று ஒன்றா நாங்கள் உங்களுக்கு படி அளக்கிறோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்படி? அது துரைமுருகன் அப்படி தான் பேசுவார். அவர் இயல்பாகவே அப்படி தான் பேசக்கூடியவர். அவர் வந்து ஒரு மோசமான எண்ணத்தோடு பேசியிருப்பார் எனக்கு தோணலை. அவருடைய இயல்பாகவே அப்படி பேச்சு அப்படி தான். பட் ஆனால் அந்த வந்து மற்றவங்க அதை அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ ஓசி பஸ் பயணம்னு சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி தான். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் சார். லூஸ் ஸ்டாக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். ஆனால் இந்த மந்திரிகள், திமுக மந்திரிகள் சில பேர் அதெல்லாம் அவாய்ட் பண்ண மாட்டேன்றாங்க தான் உண்மையான விஷயம். இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தான் தலைவலியாக போய் சேருது. ஆக்சுவலாக அவர் தான் தலையில் அடிச்சுக்கிறார். இன்னும் இப்படிலாம் பேசி சீனியர் மினிஸ்டர் போய் அவர் என்ன பண்ண முடியும், கண்டிக்க முடியுமான்னு போயிட்டு துரைமுருகனை அவரோட பாணி அப்படி தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பாயிண்ட் என்னென்னா அது இல்லை, இந்த திட்டங்கள்லாம் வந்து போய் ரீச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி 1.25 கோடி பேரை திமுக காரங்க பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல இந்த உங்கள் கனவே சொல்லுங்கள்ட்டு, அதோட நோக்கம் என்ன ஆக்சுவலாக? இதில் பெனிஃபிட் ஆகிறவங்க யார், அந்த 1.25 கோடி 1.5 கோடி பேரை கரெக்டாக பர்சனலாக ரீச் பண்ணி அவனை ஓட்டராக கன்வெர்ட் பண்ணுறது, அதுதான் அதோட நோக்கம். இல்லை, அந்த திட்டத்துக்கு தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, இது திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிறுவனத்தினுடைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, மக்களுடைய தகவல்களை திரட்டுறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த குற்றச்சாட்டு உண்மைதான். அது தேர்தலை எய்ம் பண்ணி தான் போகிறாங்க, அதை இவங்க தடுக்க முடியாது. அப்போ முதலமைச்சர் சொன்னார், இப்போ பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, நீங்களா தேர்தலை முன்னாடி தான் கொடுத்தாங்க. தேர்தல் நாளைக்கு தேர்தலாம் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்கீம் முன்னாடி ஆரம்பிச்சுட்டு வந்துட்டாங்க, தொடர்ந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆளுங்கட்சி தேர்தலை வெற்றி கொள்ள எந்த விதத்தை எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணால் போவாங்க. இப்போ இந்த முதலமைச்சர் சொன்ன 50% பணிகள் முடிஞ்சிட்டுங்கிறது அது இதுவும் சேர்த்து தான். ஆமாம், அதாவது இதுவும் சேர்த்து தான். சில பணிகள்லாம் வந்து ஓட்டரை நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுறீங்கல்ல, இங்கே வந்து என்னென்னா எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையின்மை. இப்போ பாருங்கள், அப்படியே தேமுதிக என்ன பண்ணுன்னு தெரியாது, தினகரன் எங்கே போவார் தெரியாது, அவர் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த பிறகு கூட இன்னும் சந்தேகம் ஓடின்னு இருக்கு, அவர் என்டிஏல போவாரா மாட்டாரா, ஓபிஎஸ் என்ன பண்ணுவார் தெரியாது, அப்புறம் ராமதாஸ் என்ன பண்ணுவார் தெரியாது, புதிய தமிழகம் என்ன பண்ணுன்னு தெரியாது, ஜான் பாண்டியன் என்ன பண்ணுவார் தெரியாது. இவ்வளவும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே பண்ண மாட்டேன்னாரு. அமித்ஷா கோவம் வந்துடுச்சு, ஏதாவது ஒன்று பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னது தான். நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் இந்த கூட்டணி வலுவாக ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துட்டு அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே 2வது நாளாக வேட்பாளர் நேர்காணல் அவர் இந்த பக்கம் அவர் அனௌன்ஸ் பண்ணார் சார். வேட்பாளர் கூட்டணி என்னாச்சு, தொகுதி பங்கீடு யாரோட முடிச்சிங்க, போய் பேசி நாள் இருக்கு, நம்பிக்கையான நகர்வுகள் நடந்திருக்கு, நாள் இருக்கு, முறைப்படி அறிவிச்சுக்கலாம்னு இருக்கலாம், அறிவிச்சுக்கலாம். பட் உங்கள் கூட்டணி பாமகவே பிளவுபட்ட பாமக தானே உங்ககிட்ட போயிருக்கு. பிளவுபட்ட பாமக தானே கட்சியும் சின்னமும் அன்பு மட்டும் தான் இருக்கலாம், சின்னமும் இருக்கலாம் சார். சட்டை அவர் தான் இருக்கலாம், என்னோட சட்டையை அவர் போட்டுருக்காருன்னு சொல்கிறாரு, ஜோக் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்கலாம். பட் பாயிண்ட் என்னென்னா ஓட் பேங்க் பிளவுபட்டு கிடக்குல்ல கீழே. அப்போ நீங்கள் வந்து அதிமுக ஓட் பேங்க் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணுறீங்க? இப்போ தினகரனையும் நீங்கள் ஓபிஎஸ்சி சேர்த்திங்கன்னா ப்ரோ ஏடிஎம்கே ஓட்டை அவருக்கு இன்னும் பிரிக்காத இருப்பார். அவரை நீங்கள் தனியாக விட்டிங்கன்னா அவர் ப்ரோ ஏடிஎம்கே ஓட்டை பிரிப்பார் அவர். ஆக்சுவலாக
இப்போ தாவேக்கா வந்து எந்த ஓட்டை பிரிக்கும் தெரியாது. அது வந்து அதிமுக ஓட்டையும் பிரிக்கும், திமுக ஓட்டையும் பிரிக்கும், அது மைனாரிட்டி ஓட்டையும் கொஞ்சம் பிரிக்கும். காங்கிரஸ் என்ன சார், காங்கிரஸ் என்ன சார் ஆக போகுது? இல்லை, காங்கிரஸை பொறுத்த என்ன பண்ண போறாங்க? பார்கெனிங் தான். திமுகவில் வந்து பார்கெனிங் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு விளையாட்டில் இறங்கியிருக்காங்க அவங்க. அதில் அவங்க வெற்றி பெறுவாங்களா மாட்டாங்களா தெரியாது. ஆட்சியில் பங்குலாம் திமுக கொடுக்குற மாதிரியான ஒரு அறிகுறியே தெரியல. அந்த ஒரு காரணத்தை வச்சு அவங்க போனாங்கன்னா சரி போயிட்டு அவங்க டாடா பை பைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவார் ஸ்டாலின். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் வந்து காங்கிரஸ் இங்கே இருந்தால் இருக்கட்டும், போனா போட்டுன்ற. ஆனால் இவங்க வந்து அவர் என்ன சொல்கிறார், ஒரே வார்த்தை தான் சொல்கிறார். ஐயா நீங்கள் என்ன கோரிக்கை வேணால் வச்சுக்கோங்க, நாங்கள் போடுற குழுவோட வந்து பேசுங்க, நீங்கள் வெளியில் பேசாதீங்க. வெளியில் பேசுனீங்கன்னா அந்த அலையன்ஸோட இமேஜ் வந்து டேமேஜ் ஆகுது. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஆட்சியில் பங்கு கேளுங்க, 1008 மந்திரி கேளுங்க, எதை வேணால் கேளுங்க, வந்து எங்கள் குழுவில் பேசுங்க, நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை சொல்கிறோம், நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம பேசி தீர்மானிக்கலாம். எதுக்கு வெளியில் தலைக்கு தலை பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பேசுறது வேண்டான்றதான் அவர் சொல்கிற ஒரே பாயிண்டாக இருக்கே தவிர, அல்டிமேட்டாக இதே பிடிவாதமாக பிடிச்சாங்கன்னா அவர் கடைசியில் போயிட்டு வாங்க பை பை சொல்லிட்டு போகிறார். அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த 25 சீட்டை யாராவது தேமுதிக யாராவது வந்தாங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு, நம்ம ஆட்களே நிறைய பேர் கேட்குறாங்க, அதில் இருக்கிறவங்களே நிறைய கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கூட கொடுத்துட்டு போகலாம். இந்த கூட்டணி இன்னும் உறுதியாகாத போல் அந்த கூட்டணியில் ஒரு சலசலப்பு, பிரிவுகள், சில கட்சிகள் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது காங்கிரஸ் மேலிடம் வந்து இன்னும் அந்த மாதிரி முடிவு எடுக்கல. இங்கே லோக்கலில் இருக்கிற காங்கிரஸ்காரங்களுக்கு திமுக மேலே பல வருத்தங்கள் இருக்குது. அதோடைய வெளிப்பாடு தான் இது. ஆக்சுவலாக அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ விஜய்க்கு வந்து என்ன ஓட்டு இருக்குன்னு தெரியாது சார். இப்போ விஜய் இப்போது காங்கிரஸ் திமுக அணியோட முக்கியமான ஒரு அடிநாதமான ஒரு விஷயம் என்னென்னா பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு. அதில் காங்கிரஸ் உறுதியாக இருக்குது. இந்தியா கூட்டணியில் திமுகவும் காங்கிரஸும் நேஷனல் லெவலில் ஒன்றுபட்டு போராடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இவங்க வந்து இங்கே இதை விட்டுட்டு விஜய்க்கு போனாங்கன்னா விஜய்கிட்ட பாஜக எதிர்ப்பு தீவிரமாக இருக்கா இல்லையா அது தெரியாது. அப்போ காங்கிரஸ் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. சரி பிரியன் சார், இன்னொரு ரமேஷ் சதுராமன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். 3000 ரூபா பொங்கல் பரிசை விட, திட்டத்துக்கான நிதியை விட விளம்பரத்துக்கான நிதி ஒதுக்கீடு அதிகமாக இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிறாங்க. நிறைவு கருத்தும் சேர்த்து. கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து எல்லா மக்களையும் ரீச் பண்ணணும்ல. அதாவது ஜஸ்டிஸ் டன் அப்படின்னு சொல்கிறத விட ஜஸ்டிஸ் அப்பியர்ஸ் டு பி டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொடுத்தாங்கிறது உண்மை, ஆனால் அதை கொடுத்தாங்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரியான தோற்றத்தை உருவாக்கணும் இல்லை. அதுக்காக விளம்பரங்களை பண்ணுவாங்க நிறைய. அது எந்த கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்க, பண்ணதான் சார் செய்வாங்க. அது பாயிண்ட் இல்லை. ஆக்சுவலாக நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த தமிழ்நாட்டுடைய தேர்தல் களம் இன்னும் பல திருப்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆக்சுவலாக அது இன்னும் ட்ராமாட்டிக்கான டேர்ன்ஸ்லாம் வரணும்னு தான் என்னோட. அந்த திருப்பங்கள் வர ஏப்ரல் மேலே இருக்கும், வர தை பிறந்தால் வழி பிறக்குன்ற மாதிரி இன்னும் செட்டில் இல்லை கரெக்டாக எக்ஸாக்டாக. திமுக நினைக்கிற மாதிரி எதிர்க்கட்சி அணிகள்லாம் பிரிஞ்சிருக்கணும்னு அவங்க நினச்சி ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள் எப்படியாவது வந்து தாவேக்காவை இழுத்து வலையில் போட முடியுமான்னு பாஜக அதிமுக போன்றவர்கள் ட்ரை பண்ணுறாங்க. அது மாதிரி போனால் ஒரு மெகா கூட்டணிக்கான சான்ஸ் இருக்குது. அதில் யார் முதல்வர் கேண்டிடேட்டு அதெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்கலாம். திமுகவை ஒழிக்கணும், எப்படி இப்போ மோடி பாஜகவை வந்து அரசியல் ரீதியாக எதிர்க்கணுன்றதில் திமுக அணி ஒன்றுபட்டிருக்கோ, அதே மாதிரி திமுகவை அகற்றணுன்றதில் வந்து ஒன்றுபடணுன்ற ஒரு குரல் இருக்குல்ல, அதுக்கான வேலைகளை வந்து பாஜகவும் செய்கிறாங்க. தாவேக்கா இழுத்து போடுறாங்க, தாவேக்கா தனியாக நின்னா அந்த மாதிரி ஓட்டு பிரிகிற விஷயங்கள். இப்போது அதிமுகவோட வெற்றிக்கு என்ன காரணம், திமுகவோட எதிர்ப்பு தானே காரணம், திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் தானே காரணம். ஸோ அப்போது இன்னொரு திமுக எதிர்ப்பு வலுவாக விஜய் பண்ணினார்னா ஓட்டுகள் பிரிஞ்சு அதிமுகவுக்கு பிரச்சனை வரும் இல்லையா. அதனால அந்த ஓட்டுகளை பிரிய விடாம எப்படி தடுக்கிறதுன்ற ஒரு விஷயம் பின்னாடி நடந்துட்டே இருக்கு. அந்த டர்னிங் பாயிண்ட் எப்போ வரும்னு தெரியல. நன்றி. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandayar G Square. For details call 89397 5009.